இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடனை வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் கொடுக்கறேன்னு எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்ப கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுக்கல. 28 மாசம் ஆயிடுது. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் வேற வழி இல்லாம ஸ்டாலின் இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல. அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கிடைச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகளால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரணமா கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் இன்றைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவர் ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய உடல் இருக்கிற கிட்னிய முறைகேடா எடுத்துட்டாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குது. இதை மன்னிக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ, சாதாரணம் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி இன்றைக்கு கொடுமையான செயல்ல அந்த கிட்னிய இன்றைக்கு முறைகேடா எடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கங்க. என்ன உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? கிட்னி எடுத்திருப்பான். இன்றைக்கு எதுக்காக சொல்றேன்னா, இதே நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி கணையத்தை எடுத்துட்டான். கிட்னி எடுக்கணும்னு சொல்லி கல்லீரல் எடுத்துட்டான். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அருள் கூர்ந்து வந்திருக்கின்ற பொதுமக்களாம் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏதாவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடலுக்கு உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. திரு ஸ்டாலின் பேசுறார். ஒரு அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார், உங்கள் கனவை சொல்லுங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? என்னுடைய கனவு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.
அதே போல இன்றைய தினம் அதிமுக ஆட்சி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். நம்ம பகுதியில் இருக்கின்ற நான் இந்த பகுதி அந்தியூர் பகுதியில் முழுமையாக எனக்கு தெரிஞ்ச பகுதி. அதனால நம்முடைய மக்களுக்கு அந்தியூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இப்பொழுது 1,30,000 ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.